Hi everyone, welcome to KD with KD. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம போட்டோஸ் இல்ல வீடியோஸ் ஏதாவது டாக்குமெண்ட் ஷேர் பண்றதுக்கு நம்ம ஆப்பை டிபெண்ட் பண்ணி இருந்தோம். ஆனா நம்ம ஆப் இல்லாம வெறும் வெப்சைட் வச்சு நம்மளால நம்ம ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம மெயில் ஐடி மட்டும் தான் நம்ம அதில் யூஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படின்றத நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் நிறைய வெப்சைட் சொல்றேன், உங்களுக்கு அதில் எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை நியூவா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் இல்லை கூகுள் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சர்ச் பாரில் போயிட்டு நம்ம WeTransfer அப்படின்றத டைப் பண்ணணும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்குல்ல, இதை தான் நம்ம கிளிக் பண்ணணும். WeTransfer அந்த லிங்க் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு WeTransfer Pro யூஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 200 GB ஃபைல் கூட நம்ம அட் அ டைமில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு WeTransfer Proவில் இருக்குது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி நார்மலாக தான் சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் அ ஃபைல்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளஸ் ஐகானில் ஆட் யுவர் ஃபைல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப் டு 2 GB ஃபைல் வரைக்கும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கீழே வந்து எதில் உங்கள் ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் மை டிரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க டன்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதோட டைட்டில் வந்துடும். இந்த டைட்டில் நீங்கள் எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மெசேஜ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஏதாவது மெசேஜ் வந்து நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெசேஜ் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு வேர்ட் மட்டும் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட்ன்றதை கிளிக் பண்ணிடுறேன். சென்ட் அண்ட் இமெயில் இருக்குல்ல, நம்ம அதை கிளிக் பண்ணிப்போம். இமெயில் மூலயமா நம்ம சென்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இமெயில் டு யாருக்கு நம்ம மெயில் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடி அந்த இடத்துல மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்மளோட மெயில் ஐடியை டைப் பண்ணணும். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவாங்க. அந்த கோடை வந்து நம்ம இந்த இடத்துல என்டர் பண்ணணும். நம்ம எந்த மெயில் ஐடி நம்ம இதை டைப் பண்ணமோ அந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ இப்போ வந்துருச்சு, அதை நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிடலாம். வெரிஃபை அப்படின்றத கொடுக்கணும் டைப் பண்ணிவிட்டு. இப்போ நம்மளோட ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அது எத்தனை வந்து கேபி இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க கீழே. 100% இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் யூ ஆர் டன் அப்படின்னு வந்துருச்சு. நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண இந்த ஃபைல் வந்து 7 days வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரீ அக்கௌண்ட் வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு மெயில் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதாவது நம்ம சென்ட் பண்ண மெயில் வந்து அவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. நீங்கள் மெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் கோடுமே நம்மளுக்கு மெயிலில் தான் வரும். நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்து நம்ம என்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வெரிஃபிகேஷன் கோட் வந்திருக்கும். இதே மாதிரியே நம்மளுக்கு அவங்களுக்கு மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலும் ஒன்று வந்திருக்கும். யாருக்கு போயிருக்கு அப்படின்ற மெயில் அட்ரஸும் அந்த இடத்துல இருக்கும். ரெசிபியன்ஸ், அதுக்கப்புறம் கீழே வந்து டவுன்லோட் லிங்க் இருக்கும். இதில் நம்ம வந்து ஷேர் பண்ணுறதுனா ஷேர் பண்ணிக்கலாம் அந்த லிங்க்கை வாட்ஸ்அப்ல இல்லை எதுலேயோ. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதையே கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம் அந்த யூஆர்எல்ல. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா TransferNow. ஸோ நான் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TransferNow அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வருதில்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட இன்டர்ஃபேஸ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதோட ப்ரைவசி பாலிசிலாம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட்ன்றது கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்க ஆப்ஷன்ஸில் எதில் உங்கள் ஃபைல் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணணும். நம்ம மை டிரைவ் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபோட்டோஸ் போயிட்டு SD கார்ட்லேருந்து நம்ம இப்போ ஒன்று செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து எக்ஸாம்பிளாக நான் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். யுவர் இமெயில் அட்ரஸ், இந்த இடத்துல நம்மளோட மெயில் அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்ணணும். மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்க. அண்ட்
சென்டர் நேம் ஆப்ஷனல் தான், செகண்ட் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நேம் வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க விட்டுறலாம். சென்ட் டு, யாருக்கு வந்து நம்ம மெயில் வந்து சென்ட் பண்றோமோ அவங்களோட மெயில் ஐடி அந்த பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து சப்ஜெக்ட் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் அதில் நீங்கள் கன்வே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதில் டைப் பண்ணிக்கலாம், அதுவும் ஆப்ஷனல் தான். அண்ட் நெக்ஸ்ட் யுவர் மெசேஜ் அப்படின்னு இருக்கு. அதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்து நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் கன்வே பண்ணிக்கலாம். கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் நம்ம வேலிடேட் எப்போ வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 days. நம்மளுக்கு டைம் நம்ம எப்போ சென்ட் பண்ணோம் அண்ட் அதோட எக்ஸ்பைரி டேட்டும் அதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன், notify me when downloaded, notify me when 2 days before expiry. ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ ஈஸியாக இருக்கும். பாஸ்வேர்ட் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த கன்சர்ன் பர்சனுக்கு மட்டும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஷேர் பண்ணி அவங்க அதை ஓப்பன் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணி. ஸோ கொடுத்தோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டோம். ட்ரான்ஸ்ஃபர் இனிஷியலைசேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபைலு. இட்ஸ் டன். அப்போ நம்ம ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இட் வில் பி அவைலபிள் ஃபார் 7 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 days இருக்கும். இந்த URL வேணும்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் காப்பி டு கிளிப்போர்ட்னு வந்துச்சு இல்லை, இப்போ நம்ம அப்படியே கூட நம்ம அந்த காப்பி பண்ண லிங்க்கையும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலையும் உங்களுக்கு போயிருக்கும், நம்ம இப்படி ஷேர் பண்ணாலும் ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்றதோட டீட்டெயில்ஸ், டேட் எல்லாமே வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஆட் பாஸ்வேர்டு இந்த இடத்துல வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கலாம். அப்படி வேணாம்னா டெலீட் பாஸ்வேர்டு இருக்குல்ல, அதை கொடுத்து நம்ம பாஸ்வேர்டை டெலீட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பேக் வந்துக்கலாம். இப்போ நம்மளோட மெயில் ஓப்பன் பண்ணி TransferNowன்றதை கிளிக் பண்ணி பார்த்தா நம்ம மெயில் வந்து சென்ட் ஆயிடுச்சு அப்படின்றது நம்மளுக்கு மெயிலாக வந்திருக்கும். என்ன நம்ம ஃபைல் வந்து சென்ட் பண்ணது, அதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு டவுன்லோட் லிங்க் இருக்கும். யாருக்கு அனுப்பணும்னு அவங்களோட ரெசிபியன்ட்டோட மெயில் அட்ரஸும் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா SendTransfer. ஸோ நான் க்ரோம் ப்ரௌசரில் SendTransfer அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்திருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிப்போம். இதில் ஆட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி தான் நம்ம ஃபைல் வந்து ஆட் பண்ணணும். இதோட செட்டிங்ஸும் பாருங்கள், 7 days தான் வந்து ஃபைல் வந்து அவைலபிளாக இருக்கும். ஓகே, நம்ம ஆட் ஃபைல்ஸ் போயிட்டு நம்ம ஃபைல்ஸ் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதில் உங்களோட ஃபைல் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே வந்தீங்கன்னா ஆட் ரெசிபியன்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ். இதில் மெயில் அட்ரஸ் வந்து நம்ம யாருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் அட்ரஸை to mailன்னு இருந்துச்சுல, அந்த இடத்துல வந்து மிஸ்டேக்கே இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுலேயும் நம்மளுக்கு வந்து மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது மெசேஜ் நம்ம கன்வே பண்ணணும்னா அந்த மெசேஜ் பாக்ஸில் வந்து நம்ம டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 100% வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் அதுவே வந்து நம்மளுக்கு லிங்க் வேணும்னா நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். மெயிலில் போய் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து மெயிலை டவுன்லோட் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணணுனாலும் டெலீட் பண்ணிடலாம். நம்ம இந்த வெப்சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பார்க்க போகிற வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா FileTransfer. க்ரோம் ப்ரௌசரில் நம்ம FileTransfer அப்படின்றத கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே செகண்டாக இருக்குல்ல FileTransfer IO அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் சென்ட் ஃபைல்ஸுன்றதை கிளிக் பண்ணி தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். கீழே வந்து அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சேவ் தி ஃபைல்ஸ் ஃபார் 21 days. அதெல்லாம் வந்து அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 6 GB ஃபைல் வரைக்கும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம சென்ட் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி ஃபைல் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அது அப்லோட் ஆகாமல் இந்த இடத்துல வந்து காப்பி லிங்க் வந்து க்ரீன் கலரில் வராது. அப்லோட் ஆனதுக்கப்புறம் வந்துடும். நம்ம அப்போ வேணால் காப்பி பண்ணிக்கலாம். உங்கள் ஃபைல் வந்து செக்யூரிட்டி பர்பஸோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணி கூட நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னா விட்டுருங்க. நம்ம இதை மெயிலில் சென்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சென்ட் வியா இமெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் நம்மளுக்கு நிறைய பாக்ஸஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸில் வந்து இமெயில் ஆஃப் ரெசிபியன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம யாருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் ஐடியை மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே யுவர் இமெயில் இருக்குல்ல, அந்த இடத்துல நம்மளோட மெயில் ஐடியை வந்து நம்ம டைப் பண்ணணும். கீழே மெசேஜ்ன்னு இருக்குல்ல, அதுவும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வேணும்னா நீங்கள் அனுப்பணும்னா சென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு குட்டியாக தான் தெரியும் அந்த க்ரீன் கலர் பாக்ஸ், அதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் சென்ட் பண்ண முடியும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த டேட்டா பேக்கேஜ் வாஸ் சென்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். டேட்டா பேக்கேஜோட டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ அதை கிளிக் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் பார்க்குறோம். எப்போ போச்சு, டைமிங்கோடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட டேட்டா பேக்கேஜோட வர்த் அதுவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே நம்மளுக்கு வந்து மெயிலில் வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம பேக் வந்துட்டு நம்ம மெயில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா FileTransfer.ioலேருந்து நம்மளுக்கு மெயில் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயும் வந்துடும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்த்த இத்தனை வெப்சைட்டில் உங்களுக்கு எந்த வெப்சைட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஜிபி வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறதுனால ஓகே, இல்லை ப்ரைவசி பாலிசி வந்து சில வெப்சைட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி செலக்ட் பண்ணணுனாலும் ஓகே. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஒருத்தவங்க ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.